வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 46 நாட்களில் ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் தரக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மகர ராசி என்பர்கள் உழைப்பில் சிறந்தவர்கள். ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி வக்ர நிலைமையிலே இருக்கிறார். இந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இந்த 46 நாட்கள் பிடியில் இருக்குது. சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சனியினுடைய தன்மையையும் இந்த ராகு கேதுக்கள் அந்த வலிமையை எல்லாத்தையுமே அந்த சனியினுடைய வலிமையையும் அந்த சர்ப்ப கிரகங்கள் எடுக்கும்போது இந்த 46 நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா இந்த 46 நாட்கள் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் ராகு ஆனவர் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலையும், கேதுவானவர் 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல மகர ராசிக்கு அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்திலையும் பயணிக்க போறார். இந்த 46 நாட்கள்ல இந்த மாதிரியான காலகட்டங்கள் மகர ராசிக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வேலையே இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க. எவ்வளோ செஞ்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை. எந்நேரமும் நம்ம இந்த வேலையை விட்டு நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 46 நாட்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் 25 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். அந்த டயத்துல நான் இந்த டைம் தான் சம்பாதிக்க முடியும், 30 வயசுக்கு மேல நமக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னு நிறைய வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி. ஏன்னா மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள், எந்நேரத்தை நான் கூப்பிட்டாலும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரீ பிளான்டா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர்கிட்ட கடந்த காலத்துல ஏமாந்துருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி, வெளிநாட்டில் வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய காசை எல்லாத்தையுமே அப்பா உங்களுக்காக ஒரு சொத்தை விற்று அந்த காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் வெளிநாட்டு வேலைக்காக நீங்கள் அதை கொடுத்தீங்க. கடைசி பார்த்தா அந்த ஏஜெண்ட் இன்னைக்கு ஆளையே காணும். அந்த அளவிற்கு அந்த பணத்தின் மூலமாக ஏமாறப்பட்டவர்கள்னு சொன்னோன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் அதிகமாக ஏமாறப்பட்டிருக்கீங்க கடந்த காலத்தில். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறார். சில பேர் திருமண வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியில தான் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் வரும். அந்த 7.5 சனியின் பொழுது நீங்க திருமண வாய்ப்புகள்ல நிறைய ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க. நிறைய பேருக்கு அந்த முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கு. சில பேருக்கு திருமணம் ஆகி அது 6 மாசத்துலயே அது நிறைவடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கால கொடுமை பாருங்க. உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோகங்கள்லாம் நடப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கு. அந்த 3ஆம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் செய்யக்கூடிய வேலைகள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு துன்பத்தை ஆளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இதை விட இந்த மகர ராசி அன்பர்கள் அனுபவித்த இன்னும் மிகப்பெரிய ஒரு சோதனைகள்னு பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் வாங்கும்போது அந்த சொத்துக்கள்னால ஏமாறப்பட்டிருப்பீங்க. ஒரு பூர்வீக சொத்துன்னு சொல்லி எல்லாருமே உங்களுக்கு சம பங்கா கொடுத்தாச்சு, எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. அந்த சொத்து வாங்கினதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். சில பேர் நம்ம நிறைய, ஏன்னா மகர ராசி அன்பர்கள் நான் தான் சொன்னேனே, திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு நினைச்சு இவர்கள் ஏமாந்த இடம் எதுவுமே இல்லாம கிடையாது. குடும்பத்தின் மூலமாக, நபர்கள் மூலமாக, அடுத்து உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் கிட்ட காசை நிறைய கொடுத்துட்டீங்க. என்னன்னா நீங்க பார்த்து ஒவ்வொன்றும் சம்பாதிச்ச காசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த அளவிற்கு மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய பணத்தை எல்லாத்தையுமே மற்றவர்களிடம் கொடுத்து இதே பணத்தை நீங்க உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு கோடீஸ்வரனா ஆகக்கூடியவர்கள் நீங்க மகர ராசி அன்பர்கள் மட்டுமே தான் இருப்பீங்க. அந்த அளவிற்கு பணத்தை பத்திரமா சேமித்து வைத்த பணத்தை எல்லாத்தையுமே மற்றவர்களை நம்பி கொடுத்ததுனால
தான் இன்றைய அளவிற்கு நீங்கள் ஒரு யாரும் இல்லாத ஒரு நிர்கதியாக நிற்கக்கூடிய நேரம். இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியதாக இருக்குது. உங்கள் தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. மற்றவர்களிடம் கையேந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. நீங்கள் கையேந்தி நிற்கும் போது தான் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு நீ ஏன் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற, அந்த தொழிலை விட்டுட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனா என்ன அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர்கள் எதுவுமே அந்த மாதிரி பேசினதில்லை. இன்னைக்கு நீங்கள் போய் கேட்கும்போது தான் இந்த அளவிற்கு உங்களுடைய தன்மானத்தை இழக்கும் அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு வாழ்க்கையில் வேதனையப்பட்டவர்கள்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுடைய அந்த பணத்தினால பணத்தை இழந்ததுனால இவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்களே. உங்களுக்கு எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இந்த 46 நாட்கள். இந்த 46 நாட்கள் எந்தெந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களுக்கு அவமானத்தையும் இழிவையும் தந்துதோ, எந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய தன்மானத்தை இழக்க வச்சுதோ, அதே சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நல்ல காலத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க. பெண்கள் வீட்லேயும் சரி, அதாவது தன்னுடைய மனைவி சம்பந்தமான வீட்டில் அவ்வளோ ஒரு தலை வணங்கி நின்னா கூட அவர்கள் உங்களை ஏளனமாக பேசக்கூடிய அளவிற்கு, ஏன்னா உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அந்த வேலை இழப்பின் மூலமாக அது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்த வேலையை பற்றி யாருமே சொல்லலை. என்னைக்கு நீங்கள் வேலையை இழந்து நின்னீங்களோ அன்னையிலிருந்து உங்கள் மனைவி சம்பந்தமான குடும்பத்தார்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் சம்பந்தமான குடும்பத்தார்களும் உங்களை ஒரு இழிவாக பேசக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருந்திருக்கீங்க மகர ராசி அன்பர்கள். இது எல்லாமே விடிவுக்கு வரக்கூடிய நேரம். உங்களுக்கு தகுதியான ஒரு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இந்த 46 நாட்கள் இருக்க போது. சில மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி சரியில்லைன்னா இந்த ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பா இழந்த வேலைகளை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க பொறுமையில் சிறந்தவர்கள். எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க பொறுமையா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் அனுபவித்துட்டு இருக்கிறீங்க. என்னைக்கு நீங்க அந்த பொறுமையின் சிகரமாக இருந்தீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஒரு ஆரம்பிச்சிடுதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு மகர ராசி அன்பர்கள் 46 நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் ஒரு சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சொத்துக்கள்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வாங்கும்போது நிறைய பிரச்சனைகள், அந்த பணத்தை கூட இழக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல இந்த 46 நாட்கள்ல அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சந்திரன் மீது சஞ்சாரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதக நேரமா இருக்கும். சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு எல்லா முடிவும் பண்ணியிருப்பீங்க. ஆனா பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிருக்காது. ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக ரிஜெக்டடனே உங்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகி பேங்க் லோன் கிடைப்பதற்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க சொந்தமாக சொத்து வாங்குவதற்கு, சில பேர் அதாவது 2 வீலர் வாங்கணுன்ற ஒரு ஆசை கூட நிறைவேறாம இருந்திருக்கும். அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை மீண்டும் எழக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருந்திருக்கும் இந்த 46 நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்கள் பெண்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வைராகியத்தோடு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு மனசுல ஒரு வலியும் வேதனையும் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வைராகியத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க மகர ராசி பெண்களாக தான் இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி, மாமனார் மாமியார், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் குழந்தைகள், இப்படி எல்லா உறவுகளிடையும் நீங்க உங்களுடைய சூழ்நிலை காரணமாக எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்க. ஆனா உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே தீர்ந்த பாடில்லை. எப்போ பார்த்தாலும் கடன், அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டில் இருக்கிறவங்களை பராமரிக்கிறதுக்கே உங்களுக்கு தேவையான ஒரு நேரம் போதுமானதாக இல்லை. நானும் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கு. நிறைய
டெய்லரிங் ஒர்க்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறீங்க, ஒரு ஃபைனான்ஸ் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே தெரியாத மாதிரி உங்களை ஒரு முட்டாளாக பேசிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சுயமாக தொழிலோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமோ வந்தாச்சு. இந்த 46 நாட்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெண்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி பெண்களுக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு அருமையான ஒரு பதவி உயர்வு ஒன்று காத்துட்டு இருக்கிற சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அழைத்து செல்ல முடியாமல் காத்துட்டு இருந்திருப்பீங்க. எப்பண்டா குடும்பத்தை அழைத்து வரலாம் அப்படின்ற ஒரு நேரத்திற்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ இந்த 46 நாட்களில் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்குது. சில பேர் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே பெண்டிங்கில் இருந்திருக்கும். அது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுக்கும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.